ஏன்க்கா ராகி பாக்கெட் 2 போதுமா? இன்னொன்னு வாங்கிக்கலாமா? ஏய், ஒரு பாக்கெட்லயே நிறைய கூழ் வரும்டி. ஒண்ணு போதும், எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு போதாதா? ஒரு பாக்கெட்டே போதும், உங்களுக்கு நிறைய தான் வரும். கூழ் செஞ்சுன்னு வச்சுக்கேன், பார்க்கும்போது தான் பாக்கெட்ல கொஞ்சமா இருக்கிற மாதிரி தெரியும். செஞ்சேன்னா நிறைய வரும். போதும், எதுக்கு அதிகமா வாங்கி வேஸ்ட் பண்றீங்க? அப்படிலாம் எங்க அம்மா வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது ஒரு வாரம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்க. ஏய், கூழ்லாம் செஞ்சு நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். தேவையான அளவுக்கு செஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கொடுப்பேன். அதுவும் இல்லாத கூழ் மட்டும் செஞ்சு அப்படியே விட்டுருவனா? சாப்பாடு செய்யணும், கருவாட்டு குழம்பு வைக்கணும், மொச்சக்கால்லாம் போட்டு குழம்பு வைக்கணும், அதெல்லாம் வேற இருக்குது இல்லடி. இது மட்டும் இருந்தா பரவாயில்ல. இதுவும் சாப்பிடணும், சாப்பாடுலாம் சாப்பிடணும், தேவையான அளவு தான் செய்ய முடியும். என்ன மீனா சொல்றது? ஆமாக்கா, நீ சொல்றது கரெக்ட் தான். இதை மட்டும் வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்கேன், இதே வயிறு ஃபுல்லா ஆயிடும். சாப்பாடும் சாப்பிட முடியாது. நிறைய செஞ்சுட்டாதான் சாப்பிடணும்னே தோணாது, பாத்துக்கோ. நீங்க சொல்றது என்னமோ கரெக்ட் தான். சாப்பாடு இல்ல ஒண்ணு இல்லாத போது நிறைய பசி எடுக்கும். ஐயோ பசி எடுக்குது அப்படின்னு யோசிப்போம். நிறைய செஞ்சு வச்சுட்டு சாப்பிடணுமேனு உட்காந்து வச்சுக்கோ, ரெண்டு ரெண்டு வாய் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லா ஆன மாதிரி இருக்கும். அது என்னவோ தெரியல. மீனா, உங்க வீட்டு அந்த வேப்பில மரம் இருக்குதுல்லடி, காலையிலே எனக்கு கொஞ்சம் வேப்பில கொஞ்சம் வச்சு எடுத்து வந்து கொடுத்துரு. இப்போ வாழை இலை மட்டும் நான் வாங்கிக்கிறேன். என்னக்கா மீனாக்கா, மரம்லாம் ஏறுவீங்களா நீங்க? எங்க அம்மா வந்து மரம் ஏறி பறிச்சுன்னு வா அப்படின்னு சொல்றாங்களே. சொல்லவே இல்லை உங்களுக்கு மரம் ஏற தெரியும்னு. மரம்லாம் நான் ஏற மாட்டேன். எங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போனேன்னா பக்கத்து வீட்டு மரம் வளர்ந்துருக்கும். வளர்ந்து எங்க மொட்டை மாடியில அது கொஞ்சம் கிளலா இருக்கும். நான் போய் அப்படியே உடச்சின்னு வந்துருவேன் நானு. ஏன்க்கா மா இலை வேணுமேக்கா? மா இலை வேணும். அது என்ன பண்றது? ஏய், மா இலைலாம் அங்க இருக்குது வீட்டாண்ட, பறிச்சு வந்துடுறேன் நானே. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கடையில எல்லாம் வாங்க தேவையில்லை. இருக்கும்போது எதுக்கு வாங்கணும்? இல்லாத பொருள் மட்டும் வாங்கிக்கலாம். வாழைப்பழம் இங்கே வாங்கிக்கலாம். பழம் வந்து இங்கே வாங்கிக்கல. பூ மட்டும் போகும்போது பூ மார்க்கெட்ல வாங்கின்னு போயிடலாம். வாழை இலையும் பூவும் அங்க வாங்கிக்கலாம். என்ன? சரி சரிக்கா, நாளைக்கு கடை கடைன்னு வேலை முடிச்சுட்டு மதியானத்துக்குள்ளே போய் கூழ் ஊத்திட்டு வந்துடணும். லேட் பண்ணிட்டு போறக்கா. ஏய், நான் லேட் பண்ண மாட்டேன். சீக்கிரமா எழுந்து செஞ்சிருவேன். டெய்லி நான் செய்ய போற வேலை எப்பனா ஒரு முறை தான் எழுந்து சீக்கிரம் செய்யறேன். நான் செஞ்சிருவேன், நீ லேட் பண்ணாத. உன் மாமியார் எந்த வேலை சொன்னிச்சு, அந்த வேலை சொன்னிச்சு, லேட் ஆயிடுச்சுன்னா நீ தாண்டி கதை விடுவேன். பழங்கார், மஞ்சா வாழைப்பழமும் பச்சை வாழைப்பழமும் ஒரு டசன் கொடுங்க. ஏய், கொஞ்சம் காயா வாங்குடி. பழமா வாங்கிட்டு போற, சீக்கிரம் பழுத்து அழுகிடும். காயா இருக்கிற மாதிரி வாங்கு. ஆமா ஆமா, கொஞ்சம் காயாவே கொடுங்க பழக்கார். நான் கோலம் போட்டாதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. இந்த வசந்தியை போட சொன்னா கிறுக்கி விட்டு போயிடுறா. இல்லைன்னா எதனா ஒரு ஸ்டார் போட்டேன், இதாம்மா கோலம் அப்படின்னு சொல்றா. எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுமா. அடுப்பெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கேயே வச்சு கூழ் காசிடலாம். ஹலோ சாந்தி, ஏந்துட்டியாடி? சரி சரி, சீக்கிரம் என்ன பண்ற? அடுப்பு இங்கே வச்சு நான் கூழ் காசுறேன்டி நானே வீட்டுல. நீயும் வந்துரு. இங்கே எல்லாம் ஒன்னா காசு அப்படியே எடுத்துன்னு போயிடலாண்டி. ஆமா, இல்லைன்னா நீயே கூட காசு இருந்தாலும் காசு எடுத்துன்னு வந்துரு. ஏதோ ஒண்ணு போகும்போது அப்படியே ஒன்னா போய் கூழ் ஊத்திட்டு வந்துடுவோம். ஆமா ஆமா, சரிடி. சட்டுன்னு வா, லேட் பண்ணாதடி அம்மா. சரி, வச்சிடுறேன். வேப்ப இலை கொஞ்சம் புட்டுன்னு வாடின்னு சொன்ன மீனா கிட்ட, இவ வேற எடுத்துன்னு வருவான்னு தெரியல. சொன்னா சட்டுன்னு செய்ய மாட்டேங்கிறாங்கம்மா. ஆடி அசந்து வராளுங்கம்மா. அவளுக்கு ஒரு ஃபோன் போட்டுருவோம். பார்த்து பார்த்து பொறுமையா கட்டுக்கா. டைட்டா கட்டினா நூலு பிஞ்சிட போகுது. பொறுமையா தான் கட்டிருக்கிறேன். நல்லா இருக்குது பாருமா, வேப்பில நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. சமையல் எல்லாம் முடிஞ்சிச்சாக்கா? என்ன கொச்சின்னு இருக்குது அடுப்புல? கூழ் காய்ச்சி வச்சுல, அதான் கருவாட்டு குழம்பு வச்சுன்னு இருக்கிறேன். அதான் கொச்சின்னு இருக்குது. ஏய், எதுக்கடி கோலத்து மேல நிக்கிற? கோலத்தை கழிக்காத, தெளி ஓடி. ஏமா நீ கோலம் போட்டுக்கிறேன்னு ரோட்ல நடக்கவே வேணாம்னு சொல்லுவ போலகுது. எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு போட்டு நிற்கிறேன் நானே. நல்லா தூங்கி எஞ்சிட்டு வந்து கோலத்தை கழிச்சு நிக்கிறியே, நியாயமா இது? ஏக்கா போலாமா? பின்னாடி சந்தி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? என் வேலை இன்னும் முடியலையே. நீ இருக்கிற பாரு, என்ன மட்டும் வீட்டுல போன் பண்ணி சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு இப்ப நான் வந்து சீக்கிரம் வந்து நிக்கிறேன். என் வேலை என்ன முடியலடி அப்படின்னு சொல்றியே. லேட் பண்ணா மட்டும் எனக்கு திட்டுறேன். இவனாலதான் லேட்டு, இந்த சாந்தியாலதான் லேட்டு அப்படின்னு சொல்லுவேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? உன்ன சொல்லிட்டேன். இப்ப நானு எங்க அக்காவிலதான் லேட் இப்போ அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது கருவாட்டு குழம்பு கொச்சிங்குது, அவ்வளவுதான். படையல் போட்டு போக வேண்டியதான். இரு மீனா, கண்மணி அக்கா கொஞ்சம் போன் பண்ணிடுமா, வந்துட்டோம். அப்புறம் சொல்லாம கொள்ளாம போயிடுச்சு பாரு தாமரை அப்படின்னு சொல்லு. என்ன போன் பண்ணி கொஞ்சம் டக்குன்னு வர சொல்லுமா. நான் போன் பண்ணிடுறேன், நீங்க ஆவற வேலையை பாருங்க, போங்க. ஏன்க்கா கூட மாட வந்து வேலை செய்வ வருவேன்னு பாத்துக்கிறேன். நான் லேட்டா வரைய நீ.
ஐயோ வரணும், சீக்கிரமா வரணும் தான் நினைச்சிருந்தேன். இன்னைக்குன்னு பார்த்து நல்லா தூங்கிட்டேமா. நானு தூங்கி எழுந்தது லேட் ஆயிடுச்சு. இதோ மாமி நான் ஃபோன் பண்ண உடனே கிளம்பி வந்தேன். பூஜை சாமான் எல்லாம் கழுவிட்டேன்க்கா, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், படியெல்லாம் போட்டாச்சு. நான் சாமி கும்பிட்டு தான் கிளம்பலாம். போய் கூழ் ஊத்திட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம்க்கா. அம்மா இலைலாம் எங்க வச்சுக்கிற? இலையே காணோம் இங்க. நானும் ரொம்ப நேரம் தேடி நிக்கிறேன், இலையே காணோமே. எதுக்கு வசந்தி, எதுக்கு இலைய தேடினுக்கிற? மாயன் வந்த இலையில தான் வந்து அம்மா சாப்பாடு அதெல்லாம் போட்டு வச்சுட்டு நீ எதுக்கு இலைய தேடினுக்கிற? ஏய் உள்ள வச்சிருக்கிறேன் பேரு, நம்ம எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உள்ளேயே வச்சிருக்கிறேன். எதுக்கு இப்ப கேட்டுருக்கிற நீ? எப்படியும் நீ போயிட்டு வரதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ளே நான் சாப்பிட்டுறேன். நீ அதனால தான் கேக்குறேம்மா. ஏமா அப்ப நீ வரலையா எங்க கூட? நான் எதுக்கு கண்மணி ஆயா, நீங்க போயிட்டு வாங்க. வீட்டுல நான் பத்திரமா சாப்பாடுலாம் நிறைய செஞ்சு வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் நான் காவலுக்கு இருக்கிறேன், நீங்க போங்க. நீ ஒண்ணும் காவலுக்கு இருக்க தேவையில்ல. நான் வீடு பூட்டிட்டு தான் போவேன். பூட்டிட்டு சாவி எத்தனை தான் நான் போவேன். யாரும் வரமாட்டாங்கோ. என்கிட்ட ஒரு சாவி, அப்பா கிட்ட ஒரு சாவி இருக்குது. எங்களை தவிர யாரும் வரமாட்டாங்கம்மா. நீ வா போலாம் வா. கூட போறது ஒண்ணு எனக்கு பிரச்சனை கிடையாது. சாப்பாடு செஞ்சு ஒண்ணு சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும், அதனால நான் கேட்டுக்கிறேன். எங்க அம்மா என்ன அப்படி பண்றாங்களே, எப்ப பாரு நான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்றாங்க. இவங்களை திருத்தவே முடியாது என்னால. வசந்தி, நீ சொன்னதை நான் கேட்டேன். உங்க அம்மாவை திருத்தவே முடியாதுன்னு சொல்லி சொல்றல நீ. அவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க, நீ வேணா திருத்திக்கோ, மாத்திக்கோ. நீ உன்னை அவங்க அம்மா சொல்ற பேச்சை கேட்டுக்கின்னு நீ மாத்திக்கின்னு இருந்தாதான் உனக்கு நல்லது. சாந்தி கைப்பிடி. உன்ன எத்தனை போயிட்டு சாமி ரூம்ல வச்சிடலாம் படையலுக்கு. பார்த்து பொறுமையா எடுக்கணும். ஏன்க்கா நீ உள்ளேயே சாமி ரூம்லயே வச்சு எல்லாத்தையும் போடலாம்ல, வெளியே வச்சுட்டு எத்தனை போறது கஷ்டமா இருக்காது? அதெல்லாம் ஒண்ணும் கஷ்டமா இருக்காது. ஒரு இலையை தூக்கி போறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருக்குதுன்ற. சாமி கும்பிட்டாச்சு, சீக்கிரம் கூழ் எடுத்துன்னு போங்க. கண்மணி அக்கா, பூவு தேங்காய் அதெல்லாம் எடுத்துக்கக்கா நீ கையில. சரி தமிழ், நான் எடுத்துக்கிறேன். மீனாக்கா நீங்க பாத்து நேருங்களா, எங்க அம்மா வந்து கொஞ்ச தூரம் போயிட்டு ஏய் கையெல்லாம் வலிக்குது, மண்டெல்லாம் வலிக்குதுடி, இந்தா இது கொஞ்சம் நீ வச்சுக்கோ தலைமையில அப்படி சொல்லுவாங்க பாரு. கடைக்கு எதனா அமிச்சாங்க, கடைக்கு போயிட்டு வந்தா வேணா சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்பெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்களே தான் எடுத்துன்னு போகணும், அது இன்னும் சொல்ல மாட்டாங்க. வா, அரிசி பருப்பு எண்ணெய் அந்த மாதிரி வாங்கினா வேணா ரொம்ப வெயிட்டா இருக்கும், அப்ப வேணா உன்னை சொல்லுவாங்க. இப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அக்கா போறது போற எதனா ஒரு பாட்டு பண்ணி போ. ஏய் நான்லாம் பாடலடி, நீ வேணா பாடு. இல்ல மீனா வேணா பாட சொல்லு, இல்ல கண்மணி அக்கா வேணா பாடுங்க. நான்லாம் பாடலாமா? அக்கா நான் வேணா பாட்டுமா? ஆடி வெள்ளி இல்ல, ஆடி வெள்ளி இல்ல, ஆடி ஆடி போறாங்க தாமரை அக்காவும் அப்புறம் அவங்க தங்கச்சியும். என்னது ஆடி வெளியில ஆடி ஆடி போறாங்களா? தாமரை பாத்தி அவனை எப்படி கிண்டல் பண்றா? நீ ஆடி ஆடி போறியா பாரு. அவ கிடக்குறா, என்னால திரும்ப முடியாது. நீ போ கண்ணி கம்முன்னு. பாட்டும் வேணா ஒண்ணு வேணாம். அங்க போனா கோயில போனா அங்கேயே பாட்டு பண்ண இருக்கோம், அதை போய் கேட்டுக்கலாம் வாங்க. அங்கேயே இதே பட்டா ஓடும், அப்போ அங்க வந்து பாடுறேன் நானு, வாங்க. நீங்க பாடின மாதிரிலாம் ஒண்ணும் அங்க பாடாது, அங்க நல்லாவே பாடும்.